Good morning students. Today class 10th geography topic transportation. Transportation அப்படினா போக்குவரத்து. Goods and service and passenger one place ல இருந்து another placeக்கு கொண்டு போறதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா transportation அப்படினு சொல்றோம். பொருட்களையோ அல்லது பயணிகளையோ ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போறதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா transportation அப்படினு சொல்றோம். Transport is a system in which passengers and goods are carried from one place to another. ஒரு இடத்திலிருந்து பொருட்களையோ அல்லது பயணிகளையோ இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர்டு ஆஸ் த லைஃப் லைன் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டுடைய லைஃப் லைன் அப்படின்னு எதை சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஒரு நாட்டுடைய போக்குவரத்து முறை தானே சொல்லணும் அந்த நாட்டுடைய லைஃப் லைன். Earlier, man travelled on foot or used animal for transport. இந்த பழமையான காலங்களில் மனிதன் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதிக அளவில் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அதிக அளவில் பயன்படுத்தினாங்க. விலங்கினங்களை பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக பொருட்களை கொண்டு போனாங்க. With the discovery of wheel, transport was made easier and gradually different means of transport were developed. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணனா சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வீலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணனா டிரான்ஸ்போர்ட் மெத்தடில் அதிக அளவில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஏற்பட்டுச்சு, முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படுது. அதிக அளவில் மிக எளிமையான முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் வீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்கரங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து முறை அப்படின்றது மிக எளிமையான முறையாக மாற்றப்பட்டது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. There are three major means of transport in the world. இந்த வேர்ல்டில் இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு 3 மெத்தடில் இருக்குது. ஒரு 3 வகையான பிரிவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேர்ல்டில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேண்ட் வாட்டர் ஏர். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துடைய டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு 3 வகையாக பிரிக்கப்படுது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் land, water, air. Land, roadways, railways and pipeline. Water, inland waterways and ocean routes. Air, domestic airways and international airways. இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்டு பைப்லைன். இதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸை ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு கொண்டு போகிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்லேண்ட் அண்ட் வாட்டர்வேஸ், ஓஷன் ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏர்வேஸ், டொமஸ்டிக் ஏர்வேஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். டொமஸ்டிக் ஏர்வேஸ் அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ளவே மட்டும் பொருட்களை என்ன பண்ணுறாங்க ஏர்வேஸ் மூலிமா கொண்டு போகிறது, கொண்டு வர்றது அல்லது கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அல்லது இம்போர்ட் பண்ணுறது. ஏர்வேஸ் மூலிமா இம்போர்ட் பண்ணுறது அது என்ன சொல்லணும்னா பொருட்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதும் அல்லது கொண்டு செல்வதும் அது பேர் என்ன சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் இன் இந்தியா, நம்ம இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். Transport is one of the most important components of infrastructure and is the essential for economic development of a country. நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு முறை அப்படின்னு எதை சொல்ல அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் மூலிமா நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்பெஷலி ஃபார் எ லார்ஜ் கண்ட்ரி லைக் இந்தியா, மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் நம்ம எதை அதிகமாக நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தட் தான் நம்ம அதிக அளவில் பயன்படுத்தும். இந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தட் மூலிமாக தான் நமக்கு அதிக அளவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியா இஸ் எ குட் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ் அண்ட் வாட்டர்வேஸ் ப்ரொவைடிங் நெசசரி கனெக்டிவிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த
குட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், ஹேர்வேஸ் மூலமாக ஒரு நாடு மற்ற நாடுகளோடு என்ன பண்ணுதுன்னா அதிக அளவில் கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, தொடர்பை ஏற்படுத்துது. நம்ம இந்தியா மூலமாக மற்ற நாடுகளுக்கு நம்ம என்ற 3 போக்குவரத்து முறைகள் மூலமாக மற்ற நாடுகளோடு நம்ம தொடர்பு படுத்தும் போது மற்ற நாடுகளை தொடர்பு படுத்துவதனால நமக்கு என்னதுன்னா அதிக அளவில் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த 3 முறையில் என்ன பண்ணோன்னா பொருட்களை ஒரு இடத்துலேருந்தோ அல்லது பேசஞ்சர் ஒரு இடத்துலேருந்தோ உள்நாட்டுக்குள்ளே வெளிநாடுகளுக்கோ கொண்டு செல்வதன் மூலமாக மற்ற நாடுகளுக்கு வணிகத்தின் மூலம் நம்ம தொடர்பு படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக எதிர்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதனால தான் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத சொன்னால் ஒவ்வொரு கண்ட்ரியுடைய லைஃப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு கண்ட்ரியுடைய லைஃப் லைன் ஆஃப் ஏ கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டுடைய லைஃப் லைன் ஆஃப் ஏ கண்ட்ரி அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.